அல்லவா? ம். பக்த கோடிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அனைய நமஸ்காரங்கள். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு பாடம் புரியும். இது வாழ்க்கை பாடம். வாழ்க்கையுடைய வடிவங்கள், படிவங்கள், உயிர் ஓவியங்கள். அவரை பார்த்தா புரியாது. ஒன்று விடாமல் கேட்டுகிட்டே வாங்க. ஒன்றோடு ஒன்று சேர்த்து சொல்லப்படும். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம்ங்கய்யா. கடந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு தலைப்புகள் வச்சு நீங்க பேசியிருந்தீங்க. நீங்க இந்த வாரம் ஒரு தலைப்பு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இதை பத்தி நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? கிழக்குன்னு போட்டு இந்திரன் போட்டிருக்கிறீங்க. அது நீங்க எதைங்க நீங்க குறிப்பிட்டு நீங்க சொல்ல வந்திருக்கிறீங்க? இப்ப இந்த 8 திசை இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஆமாங்கய்யா. ஒருத்தர் உடம்புல உட்காந்து சோறு சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 8 திசை வேலை போய் பார்த்தாலும் இருக்கிறது கடையை சாப்பிடுவான், இல்ல வெளியே வேலைக்கு போய் சாப்பிடுவான். இல்லாதவன் அது வசதியெல்லாம் வெளியே போய் பறந்து போய் சாப்பிடுவான். அப்ப 8 திசை கொடுத்துக்கோம்ல. இது வந்து இயற்கையா வந்து மனித கொடுக்கக்கூடிய திசை. தாய் தப்போட ஆதரவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஒரு திசை அது. சரிங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சப்பட்டு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். கல்யாணம் முடிச்சப்பட்டு அப்புறம் வாழ்க்கை, அப்புறம் குட்டி கொடுத்து அப்புறம் வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்புறம் வேலைக்கு சொல்ல போறோம். சரிங்க சரிங்க. இல்ல அதுல முதல்ல வந்து தகப்பன் பொறுப்பு வரவுன்னு போட்டிருக்கீங்க. அப்படின்னா என்னங்க அதை சொல்ல வரீங்க? அந்த இதுல தகப்பன்னா இந்த இது வந்து திசை வந்து கிழக்கு திசை. ஆமாங்கய்யா. கிழக்கு வந்து இந்திரன், அழகன் அர்த்தம். சரிங்க. அழகன். இந்திரன் வந்து நல்லவனா இல்ல. பல பெண்களை பார்ப்பாரு, போவார், அவரு ஆனந்தத்தை கூத்தாடுவார். அவரு ஆனந்த கூத்தாடு அவரு மேல் உள்ள செய்ய வரும். கீழ் உள்ள ஆனந்த கூத்தாடுனா போற அப்பு கழட்டுவோம். அதான் வந்து இந்திரன். அப்படின்னா இந்திரன் வந்து விந்திரன். நம்ம விந்திரன் வந்து சரியா பயன்படுத்தினோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதான் கிழக்கு திசை. சரிங்க சரிங்க. அதான் இந்திரன். தாப்பனம் கொடுத்துருக்கோம். சரிங்க. தாப்பனம் வந்து வரவு செலவு. சரிங்களா? அது வரவு செலவு இருக்குன்னா அது வந்து சரியா கொண்டு போகணும். சூரியன் வந்து சரியா போனதான் இங்க வந்து வரும். மேலே மறைச்சா மழை வந்து இங்க இருட்டா போச்சுங்களா, விளக்கு போட்டாகணும்னு சொல்லிங்க. அப்புறம் விடிய விளக்கு போட்டாகணும்ல. பிரகாசம் மறைச்சா ஐயோ வெறுப்பா இருந்து கால் வைக்க முடியல, செருப்பு மாட்டிக்கிறீங்க. அது மாதிரி தாப்பன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அன்பா இருப்பான், பண்பா இருப்பான், கோபமா இருப்பான், ஆத்திரமா இருப்பான், காசு கடுப்புல பேசுவான், காசு வந்து அள்ளி கொடுப்பான். பல விதமான குணம் உண்டவே சூரிய போவான். சரிங்க. ஏன்னா அது கொடுக்கக்கூடிய வந்து இந்த போதி நடு போதி இருந்தாலும் வந்து இங்கதான் ஆரம்பிக்கிறான். இந்திரன் அழகன், அதான் வருமானம். இங்க இருந்து இந்திரன் இங்க ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ள வந்து வரலாம் பாத்தீங்களா? இது அடிவாளம் வந்து மேல வரேன். அப்ப இந்திரன் போல ஆரம்பிக்கிறேன். பிரகாசமா இருக்கு பாத்தீங்களா? வருமாசியா வந்து இங்க வடக்கு பக்கம் பாக்குறான், இங்க குடும்பத்தையும் பாக்குறான், தன் புகழ் கௌரவமா எல்லாத்தையும் பாக்குறான். அது மாதிரி வருமானத்தையும் பாக்குறான், மரியாதையும் பாக்குறான், அவமானத்தையும் பாக்குறான், புகழையும் பாக்குறான். இங்க வந்து குடும்பத்தை பாக்குறான், பிள்ளைகளை பாக்குற எல்லாம் பாக்குறான். பார்வை நேரு பார்வை வந்து இங்கேதான் விழுகும். இப்படி ஓட போறோம் அப்படி பார்ப்பான். இந்த படம் வந்து ஆரம்பிக்க அப்படியே கடைசி வரை இந்த படம் இங்க மேல ஓரப்பாயில போற ஓரப்பாயில். எவ்வளவுதான் அப்ப இருந்தாலும் சரி, எவ்வளவு பொள்ளடி இருந்தாலும் சரி, எவ்வளவு சுத்தம் சரி, அவனுக்கு வந்து பிள்ளைகள் வந்து அக்கறை இருக்கும். பூரா அங்க நேரம் அங்கெல்லாம் போகும். காலை உதிச்ச உடனே வேலைக்கு போறவன் வந்து சார் வரைக்கும் யாருக்கா பிள்ளைகளுக்காக வாழ வைக்கிறான். மாநிலக்காக மக்கள் வாழ பழ வைக்கிறான். அப்ப வந்து பிரகாசம் வந்து எல்லா சக்தியும் பூரா பிள்ளைகளுக்காக பாட போறேன். அப்ப கடைசியா மறைஞ்சிடுவான். கடைசி எவனும் கவனிக்க மாட்டான். அம்மூன்னு விட்டுவாங்க. சூரிய தன்மை அப்படிதான். திருப்பி காலையில திருப்பி மேல வரும். இது வந்து அந்த போதி. இது வந்து மேற்கு போதி. சரிங்க சரிங்க. இது அப்புறம் வந்து மகன் பாத்தீங்களா? மகன்னா கண். அது வந்து கடன் வாங்குறதுக்கு அஞ்ச மாட்டான். 50 ரூபா இருக்கணும், வாங்கி கடன் வாங்க விடுறா அப்படின்னு நம்ம வரத்தை ஏற்றி விட கடன் வாங்கி விட்டா வந்து புண்ணுவா உள்ளுக்கிறோம். அப்புறம் மகன் கண் வரும், மண் வரும். இது இன்ட்ரெஸ்ட் வந்து மூசலாம் மண்ணி மழை வந்து ஒரு கிருமி இருந்தா எல்லாம் பரவும்ல. அதே மாதிரி வந்து உடனே கொண்டு ஒரு அழுக்கு செஞ்சப்படா கடன் வாங்கிட்டா பெரியும். இப்போ ஓட்ட குத்துனால்தான் வரும். இப்ப என்ன செய்யணும்? அப்ப வந்து இவன் வந்து கிளம்பிக்க பாடம் ஆடலாம், பாடம் எல்லா கடை வேணும் அப்பயே அழைச்சிடலாம். அது இழிச்சா பையன் அப்பேன் அதெல்லாம் அழைச்சிடலாம். அழைச்சிடுவேன். எந்த பொறுப்பு அப்பா ஜாலியா அவ்வளோ போடலாம். அவ்வளோ காலைல போனவே நான் காலைல இருந்து குடும்பத்தை பாக்கி பாட விடுவேன். காலைல போன நைட்டு படுத்து அம்மா வயங்கார வரலாம். அப்ப அக்கறை இல்லாம இருப்பாங்க. கல்யாணம் முடிக்கணும் அப்படிதான் இருப்பாங்க. சின்ன பிள்ளை வேலை போடுறான், கொஞ்சம் வயசு பிள்ளை போய் பிள்ளை வச்சு வேலை போடுறான். சின்ன பிள்ளைய பக்கத்துல ஒன்று இருக்குங்க, கொஞ்சம் வயசு அப்படியே போய் பொம்பளை பார்க்க போயிருப்பான். அப்படியே ஜாலி போடுறோம், அப்படியே கல்லூரி லவ் பண்ண போவாரு, பாப்பா எல்லாம் செய்வார். இது பகை வேலை. பகன்வா செய்வாரு, பகன்வா செய்வா பக்கத்துல போவா. அப்ப அப்படி வேலை இருக்காங்கம்மா. இப்படி அம்மா இங்கே சொல்ல மாட்டேன், அப்பன்ட்ட இங்கே ஏற்றி விடுவான்.
அம்மா வாங்கிக்கலாமா, இது வாங்கி சில வயது வாங்க சட்டை வாங்கி அப்படியே பேத்திக்கிட்டே இருப்பா. இவன் மகள் அப்படியே சைஸா பேசி கல்லு போதை சிவா அப்படியே அப்படியே அழகா பேசி 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 அம்மா வாங்கிக்குவான். அது மகள். இது கம கம, இது மக கண் மகள் கல். இது வந்து செலவு வந்தா நார்த்தம் செய்யும். இது போதை அடிச்சு இது நார்த்தம் செய்யும். இதுவும் செலவு தான், அதுவும் செலவு தான். இது வெள்ளதான், இது வெள்ளதான். சரியா? இது மஞ்சள் கலந்த வெள்ளை, இது சுத்தமான வெள்ளை. இது வந்து இது அடுத்த குழம்பு கட்டோடைய கிழமை கலர். இது வந்து நம்முடைய வந்து வாழ்க்கை கலர். தெரிஞ்சுங்க அவ்வளவுதான். ஏன் நீங்க வந்து அப்படின்னா அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இதுல இருந்து நிறைய மேற்குக்கு வந்துட்டீங்க, தெற்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. வந்து அப்புறம் போல வந்து பிளேஸ்லாம் பாப்பேன். அம்மா கவனிக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் அம்மா நினைப்பேன். மனைவியை கவனிக்கவே மாட்டாங்க, கவனிப்பாங்க. அது போது அவனுக்கு யாரு சேர்க்கிறான், பிள்ளைகளுக்கு படிப்பு சேர்க்கிறான், பொம்பளை நகரில் சேர்க்கிறான், அவன் தான் பாடுபடு யாரும் சேர்த்து வைக்கிறான். அம்மா அமைப்பு வேற, அம்மா அமைப்பு வேற. இது வந்து அமைப்பு இருக்கு. பிள்ளைங்க தான் பாடுபடுறேன், பிள்ளைங்க பாடுபடுறேன் அப்படின்பா. இது அவன் சொல்லிப்பான். அடுத்த ஆத்தா பாத்தீங்களா இங்க வந்துருவான். இப்படியும் சுத்தம், இப்படி மாத்தி சுத்தாது. ஆமாங்க, இப்படி சுத்து பாத்தீங்கன்னா வந்து தெற்கு யமன் அப்ப என் மண் அப்படிங்கிறான். மூணு சொல்லி போட்டா மண் ஆகும். என் மன்றா, என் குடும்பம்டா அப்படின்னு சொல்லுவான். குடுறா நீ நீர் குடி, தாப்பு வந்து நீராயிரும், இது நிலமா மாறிடும். குடுறா போட்டே வாங்கிட்டே இருப்பா அப்படின்பா. யாருக்கு போனேன், மருத்துவம் போனேன், பிள்ளைங்க போறேன் அப்படின்பா. என்ன செய்வா, சேர்த்து வச்சிருக்க அப்படியே வர பத்தியா குடும்பம். எமன் தாய் செலவு தை 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 அது அம்மா ஆடுவா. சில 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 செலவு பண்ணிட்டு இருப்பா. என்ன செய்ய வந்து எமன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எமனுக்கு போயிருமே, நம்ம மதிக்க மாட்டேன். நம்ம வந்து எவன் மாதிரி கடை பண்ணோம்னா திருப்பி மண் வந்து கெட்டு போகும். மண் வந்து எமன் வந்து கடலை போட்டு மண் கெட்டு போகும்ல. எமன் தாய் வந்து லோடு பார்த்து தான் அது மண் என் மண் அப்படின்னா சுத்தமான மண்ணாக மாறும். அதான் இந்த கொடுப்பாங்க. இது குபேரன் வந்து வழக்குல, அது வழக்குனா வக்கு. நம்ம சொன்ன வக்கு வந்து பேரன் வரைக்கும், சரியா? பேரன் வரைக்கும் குபேரன் பேரன் வரைக்கும் நம்ம காப்பாற்றலாம். அதான் குபேரன் இருக்காங்க. இறைவன் வந்து அது அமைப்புற. இது வந்து வாழ்க்கை இப்படிதான் வரும். குபேரன் அப்படின்னா கூடுதல் பேரன் வரும். வழக்கு சேர்த்து வக்கு வந்து பேரம்பத்து வரைக்கும் வரணும் அப்படி வழக்கு சேர்த்து வைக்கிறேன். அது வழக்குமா கொடுத்துருக்காங்க. அது இருக்க போய் தான் போய் குபேரன் வந்து பெருமா போய் கடை வாங்கினாரு. ஏன் தெரியுமா, இது அதை பத்தி மயந்தா ஏன் கடை வாங்குறேன் அப்போ வக்கீல போய் கடை வாங்கினா பாரு. கடைசியில் வந்து பேரையும் பத்தி தான் தகப்பனுக்கு உதவி செய்யும். தகப்பனுக்கு பேரம்பேத்திகள். ஆமா, அப்பா போய் வேலை போ. அப்ப வந்து இவன் தான் உதவி செய்வான். அப்ப இவன் வந்து சேர்த்து வச்சாத்த எங்க அப்பையும் சொத்து, எங்க தாத்தா சொத்து அப்படின்னு சொல்லுவா. அம்மா சொல்லவே மாட்டாங்க. குபேரன் அப்படின்னா குபேரன் அப்படின்னா இது மரியாதை அங்கதான் இருக்கு. சேர்த்து வைக்க ஆமாத்துக்கு வைவாங்க நம்மள. எல்லாம் எங்க அப்பையும் சேர்த்து வச்சான், எங்க தாத்தா சேர்த்து விட்டாரு, இப்படி சின்ன போட்டுட்டாரு அப்படின்பா. இது காரணம் வந்து அம்மாவோட காரணம் ஆயிடுவா, தான் மகன் காரணம் ஆயிடுவாங்க. இது அது உணர மாட்டேன், அந்த பேரம்பேத்தி உணர மாட்டாங்க. ஆமாங்கய்யா, என்ன தாத்தா பத்து விட்டாரு, கடனாகி போட்டாரு, என்ன சத்தமா இருக்கு. இவன் பட்ட கஷ்டம் வந்து தாய்க்குன்னு தெரியல, மகளுக்கு தெரியல, அவருக்கு எப்படி தெரியும் தெரியல. கண்டிப்பா அவங்க வழியில தெரியாது, இவங்க சொன்னாதான் தெரியும் நம்ம தாத்தா சம்பாரிச்சு. இவங்க இந்த கட்டு சொல்ல இருந்தா இவன் வந்து கடுப்பா பேச மாட்டான். ஆமா, கட்டு செட்டு கட்டு இவன் கட்டுவோட பொண்ணு இவன் வந்து செட்டு வாங்கத்தான் வேணும். நம்ம கட்டு செட்டு இருந்தாக்கா அது கடுப்பு கடுப்பு வராது. ஆனா ஆமா இடுப்பு ஒடிஞ்சுவோம், அது வேற விஷயம். அதோட இது இடுப்பு பகுதி, இது இடுப்பு பகுதி, இது கடுப்பு பகுதி இருக்கான். இது கடுப்பு பகுதி, இது கட்டு செட்டு கடுப்பு. இது கட்டு சொட்டு விடுவா. ஐயோ அப்பா கொடுப்புவா, அம்மா அழுவா. இது கட்டு சொட்டு இது கடுப்பு கடுப்பு யாரு கடுக்கு. என்ன சமைச்சது இவன் போட்ட சேட்டைக்கு இவங்க ஏத்துக்குவாங்க. வைக்க விட மாட்டாங்கல்ல, டக்கு டக்கு வாங்கி வயல் போட்டே இருந்தா அவன் எப்படி வக்க சேர்ப்பான், எதுவும் இருக்காது. ஆமா, முதல்ல வந்து அப்புறமா வக்கு சரியா இருக்கணும். அவங்கள குடும்ப காலை கட்டி ஆசா போறதுக்கு முதல்ல கலந்து அப்பனே ஆத்த அப்புறம் தான் நீர் நல்ல குழு பார்த்தீங்களா, மண் வாங்கி கலைச்சி விடுது, போட்டு வச்சுக்கணும். போனா மண் என்ன செய்யாது. அதாவது அந்த தாய் கிளம்பி வரலாம். நம்ம மண்ணு பிள்ளைக்கு வந்து மண்ணை தோண்டி நீர் சேர்த்து வைக்கணும். அப்ப அதே அப்பா போயிட்டே இருக்கும். இது முதல் பொறுப்பு ஆத்தாவுக்கு, ரெண்டாவது பொறுப்பு அப்பனுக்கு. ரெண்டாவது பொறுப்பு அப்பனுக்கு. ஏன் தெரியுமா, அப்பனுக்கு கேட்கணும். எங்கடி இவங்க கேட்கணும், இதை தோண்டி அடி தனி சேர்க்கணும் கேட்கணும். அப்பதான் இவளுக்கு வச்சு அழுக முடியும். அந்த வரவு செலவு கேட்டா தான் நமக்கு. ஆமா, இது கேட்கலாம். ஏன்னா இது போய் பழப்பட்டு
அப்படி கடுப்பா கேட்கலாம் தருவல்ல கண்டிச்சு அப்ப கட்டு செட்டுன்னு இருக்கான் இது கட்டு செட் அப்ப சொட்டுவோம் பண்ணல பாத்தீங்களா இது கிடுப்பு படி வாழ புருஷன் உணர்ந்தா இவங்க கடுப்பா இருக்கணும் கடுக்கிறா தான் இங்க சொட்டு வாழ முடியும் சொட்டு இல்லாம கழிச்சா என்ன அப்படியே வளர்த்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே புடிக்கிட்டாங்க புடிக்கிட்டான் அப்ப ஒண்ணு செய்யவில்லை மகன் பேசுவான் கடுப்பு என்ன கொடுத்தாரு நான் போய் சீரழி அப்ப இவ சொல்லுவான் ஆமா கண்டிப்பா அந்த வார்த்தைகள் வரும் இடுப்பு உடைய சமாளி கொடுத்து கட்டோட வாழல சொட்டு கட்டு மணிக்கு ஆள் சொல்லலாம் சடிச்சு பேசுவான் ஆளு போது பேர் வந்து கடுப்பு வச்சுதான் வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க அது நீங்க சொல்றது இது வந்து உண்மை இது பொறுப்பு இது பொறுமை நிதானம் இது அட்டமசியத்து இது வந்து வடகிழக்கு மூலை ஆமாங்க வடகிழக்கு இது வடகிழக்கு மூலை வந்து ஈசான மூலை வந்து சரியா இப்போ வந்து தேவன் வந்து அழுகும் அப்படி இப்படி சொல்லிட்டாலும் பார்த்தியா அவினாசி வெப்பா போய் பொடியா தருவோம் பொடிய பண்ண அப்படின்னா நேரம் வரும்போது அந்த லிச்சு உழிச்சு வச்சு அந்த உபயோகிச்சார் நேரம் வரும்போது உபயோகிச்சா தான் இது தாத்தனை மதிப்பு பேரங்க மதிப்பு அந்த பலன் கிடைக்கும் ஆமா அப்படி வீசம் வச்சுக்குவேன் மோடி பார்த்து பழையெல்லாம் வாங்கி நல்லா செல்லம் வாங்கி கொடுத்துறது கடைசியாக கொண்டு இருக்காது என்ன கொடுத்து தாத்தேன்பா சரிங்களா ஆமாங்க அதே மரியாதை இங்கதான் இருக்கு மரியாதை இந்த கூட வந்து பசுமாடு இது வந்து காலம் மாடு இது பசுமாடு என்ன மாடு கொடுத்து அவமானம் இங்க மரியாதை அவமானம் மரியாதை ஆமாங்க இங்க உழைச்சு கொடுத்தா மாடு மரியாதை வச்சிருப்பேன் பண்ணி கொட்டுருவேன் ஆமா இங்க பால் கொடுத்த மாமா வச்சிருப்பேன் இன்னும் நிறைய வருஷம் உள்ள இருக்காது இகழ்ப்புகள் அவ்வளவுதான் இது மரியாதை இங்க மானம் இங்க மகள் இங்க வாழ்வு யாருக்கு வாழ்வு அவன் கதைக்கு போக வேண்டியதான் இவர் ரெண்டு சேர்த்து கடைப்பிடிக்கணும் இங்க வர இங்க வர இங்க வந்து ரெண்டு வந்துக்கல இது மூணு சேர்ந்து இங்க கொடுத்துருவாங்க இங்க வந்து மகன் யாரு தெரியுமா மகன் வந்து கும்பம் போல தன் வீட்டுக்கு மகன் வந்து கும்ப மாதிரி இருந்தா தான் மதிப்பு குண்டிய போட்டா போய் செம்மத்து விட்டாங்கல்ல அப்புறம் இவன் கும்பத்தை இவன் தான் பொறுப்பு இவன் சொல்ற இவன் கும்ப கேட்கணும் நான் வரமாட்டேன் அப்படின்னு முடியும் இது உள்ளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அது இது வந்து அப்படின்னு பார்த்தா மருமகள்ன்ற மணிக்கு நீங்க சொல்றீங்களா இங்க இதுவரை இப்ப அது அடுத்த இது வந்து உள்வீட்டு குடும்பம் அது அப்புறம் வரும் சரிங்க குழப்பம் சரிங்க பார்க்கப்ப குழம்பு போவாங்கல்ல அது சேர்க்கூடாது இது உள்வீட்டு குழப்பம் இது மகன் மகள் மகன் அதான் இங்க 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 வந்து அம்மா இருப்பா ஆனா இங்க உட்கார மாட்டா இங்க அக்கிமிக்கு வந்துருப்பா ஏன் ஜோடு ஏன் உண்மையா இருந்தா தான் இங்க வந்து மகள் பார்க்க முடியும் உண்மையா இருந்தா தான் இந்த உண்மையா வச்சுக்கங்களேன் ஊமையா போனா இங்க மக அவ்வளவுதான் கஷ்டப்படணும் இதை பத்தி இதுல முடிச்சேன் இது வந்து இந்த அளவு வந்து அம்மா வராது இப்ப வராது இது இப்படி காசா வராது ஓ சரிங்க சரிங்க இது வந்து உத்தாயனம் இது உத்தாயனம் அப்படின்னா சூரியன் வந்து உழைச்சி உழைச்சி வரக்கூடிய நேரம் அது இந்த சைடு பிரகாசமா இருக்கும் இது வந்து தச்சான அப்படின்னா இது வந்து சம்பாதிச்சு மணியோட குஜாப்பட்ட நேரம் அது இது இரவு நேரம் இது வந்து பகல் நேரம் சரியா இது வந்து மாதாவடி ஆழ பொழுது தாம்பத்திய உறவு வெளிச்சமா இருக்கும் இது முடிஞ்சப்பட்டு அப்புறம் கஷ்டம் எப்பவுமே தமிழ் அப்படித்தான் இருக்கும் இது நிறைய வழக்கம் வர்றது சரிங்க வேற கட்டம் இல்ல கட்டணம் நிக்காது கட்டணம் போட்டு நிப்பாட்டி கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கும் என்ன தண்ணி ஊத்துறோம்ல கண்டிப்பா முறையா அறுக்கணும்ல முறை களை ஓடணும்ல மட்டம் கட்டணும்ல அப்பதான் கட்டலாம் முறைப்படி கட்டணும் கட்டணம் ராசி கட்டம் ரசிக்கக்கூடிய கட்டம் ரசிக்கக்கூடிய கட்டம் அவங்க ரசிக்கலாம் ரசிக்கக்கூடிய கட்டம் அப்படின்னு இருக்கான் ரசிக்கக்கூடிய கட்டளம் ரசிக்கக்கூடிய கட்டடம் சரிங்க நல்லா ரசித்தோம்னா பசி தீர்ந்துடும் ருசிக்கணும் ருசி சாப்பிட முடியுமா இல்ல இது வந்து 8 ஷோ வருஷம் உள்ள வண்டியே இருக்கும் இந்த படம் பத்தாது தொடர்ந்து கேட்டு அப்பதான் புரியும் உடனே புரியாது இதுவரை யாரும் எடுத்துக்கா சொல்ல பூசா சொல்றேன் அப்படின்னா என்னோட பாட்டி சொன்னது மூதாட்டி உங்களுடைய மூதாட்டி அவ வந்து பெரிய ஞானி அவ சொல்லிட்டு போயிட்டா சிறு போயிட்டா சிறுபண்ண 8 வருஷம் தூமத்துல தோச்சி வளர்ந்து வந்தவன் அப்ப எனக்கு அறிவு ஊட்டியிருக்கா அது தெரியும் எனக்கு இந்த விஷயங்கள் மழை இப்ப சுதாரமானே நாட்டு வந்து சோசியலா போனா நீ உள்ளவாடே போற அப்படின்டா அந்த படிச்சது இப்போது எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப அப்ப நீங்க கத்துக்கிட்டது இப்ப நீங்க சொல்லி தரீங்க 75 வயசு எப்படி மண்டையை போட்டு செத்து போனா தெரியாது இப்படி நல்ல விஷயமே அவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் புரிஞ்ச புண்ணியம் கண்டிப்பாங்க புரிய முடியாது ஒரு வாழ்க்கைக்கு வந்து அறிவை சொல்லி வளர்க்கறது முதல் புண்ணியம் ஆமா அறிவுக்கு அடுத்த தொழில்
அறிவு கிடையாது, தொழில் சாப்பாடு வெளியே வருதா, அவன் தான் முதல் புண்ணியவான். நான் வந்தேன் காடு வேணாம் வச்சு ஒன்றும் தேவையில்லாம். எனக்கு அறிவு இருந்தால் வர வச்சு நான் நிம்மதியாக சாப்பிடலாம், தொழில் நிம்மதியாக சாப்பிட பார்த்துக்கலாம். வந்து அறிவை ஞானம் ஆகிட்டான். ஞானம் என்பது தொழில், அறிவு என்பது புத்தி. அறிவு நல்லா இருந்துச்சுன்னா உங்க தேனம் ஒரு தேடி தேனம் ஒரு தேடி வந்துடும். தேனம் நல்லா வரும். பக்தி, குடும்ப பக்தி இதுல குடும்ப பக்தி, அக்கறை பக்தி, அது பிரிய வந்துடும். அது தெய்வம் வச்சுங்களேன். தெய்வம் ஒண்ணு உட்காந்துக்க முடியும். தெய்வத்துக்கு போயிட்டு இருக்க. இந்த விரல் பாத்தீங்களா, இந்த விரல் இங்க இருக்கு, நகை எங்க நகத்தை எங்க வைக்கல. அதோட அமைப்பு இப்படிதான் இல்ல, இயற்கையும் நீ பாத்தி காயும் பாப்பா. அப்படி முடியாதுங்க. இந்த பாத்தி இப்படி 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 மறைக்காயும் பாப்பா. அப்படி பண்ண முடியாது. உள்ள இருக்காண்டி ஓல்டே அங்க போயிட்டு இருக்க. இங்க கூட ஏன் போட்டிருக்கல, இங்க காயம் போறது ஏன் இல்ல. இது உன்னோட தலையெழுத்து இப்படியே கையில். ஆமா, உன் தலையெழுத்து இது இறைவன் கையெழுத்து. அது தேவையில்லை. பொறுமை இப்ப அனுப்பி விட்டியான், போல பண்ணி அனுப்பி விட்டியான். வச்சிருந்து கீழே கீழே தள்ளி விட்டு போயிடறான். குழப்பத்தை வச்சு போய் கீழே வச்சு இப்படி வேலையாது இப்படிதான் வச்சிருக்கேன். நாசமா போ அப்படின்னு. நல்லா இருங்க ரெண்டு வந்து சொல்லிட்டான். நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதான் கைவிட தத்துவம் இதான். சரிங்க சரிங்க. இது வந்து பாவம்யா, இது பாவம் சேர்த்தா பாவம் சேர்ந்தா புண்ணியம் தான். பாவம் சேர்ந்த புண்ணியம், இது பாவம் சேர்ந்தா புண்ணியம். அப்பா செஞ்ச போவா, ஆட்டா செஞ்ச பாவம் சேர்ந்தா இது வந்தா இது இது பாவங்கள், இது சேர்ந்தா புண்ணியம். புண்ணியம் இதா இந்த பாவம் இருந்தா பக்தி போக மாட்டான் அப்படின்பா. புண்ணியம் பண்ணா வாங்க வாங்க பெரிய மரியாதை இருக்கான், மதிப்பு திறன், யாரையும் வணங்குவான். போய் போய் பாத்துக்கலாம், திரும்பி கையாட்டுவான். எனக்கு எல்லாம் தெரியும். இங்க அப்பா செஞ்ச பாவம், இது ஆட்டா செஞ்ச பாவம். இது சிவன், இது சக்தி. சிவனும் சக்தி. சரிங்கய்யா. திரும்பி போவேன், திரும்பி உஷாருங்களேன். ரெண்டு பாவத்தை நீ உள்ளடக்கி நீ வாழ்ந்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் சேர்ந்து முழக்கு வரப்போதே. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டு சேரும் மரியாதை தான் புகழ் உனக்கு. இது புகழ் மரியாதை போட்டுக்க மாட்டீங்களா? புகழ் மரியாதை. ஆமாங்க, இங்க போட்டுருக்கீங்க. இது வந்து ரெண்டு சேர்த்து வச்சுன்னா புகழ் மரியாதை தர விஷயம் அவமானம் தான். அதான் குபேரன் இருக்கான். இதை முதல் செல்விதாயா, முதல் செல்விதான். உங்களுடைய வாக்கு தான் முதல் செல்வம், உங்களுடைய வக்கு அதான் முதல் செல்வம். டக்கு டக்கு ஒண்ணு சம்பாதி ஒண்ணும் சம்பாதி இருக்க போதா கடைசி கோயிலா போட்டுவாங்க. எவ்வளவு பதவி பட்டம் முடிஞ்சுவாங்கல்ல, கடைசியா முடிஞ்சிடும். இதை பத்தி பெரிய பெரிய இருக்காங்க. அடுத்த வேலைக்கு சொல்லுவோம் உங்களுக்கு. சரிங்க. சரியா?